வணக்கம். இன்றைக்கி ஒரு நார்த் இந்தியன் டிஷ் பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷான பன்னீர் புர்ஜி, பன்னீர் மசாலான்னு சொல்லலாம். இப்போது அதை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாம். 2 தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 கேப்சிகம், அப்புறம் 2 பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, மிளகாத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இப்போது கொத்தமல்லி தழை எடுத்திருக்கோம், அப்புறம் உதிரியாக பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இப்போது என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அது எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம் எல்லாமே ஆட் பண்ணுறோம். அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌனிஷாக வதங்கணும்னு தேவையில்லை. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இப்போ எல்லாத்தையுமே கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கேப்சிகமும் கொஞ்சம் ஹாஃப் குக்டு ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிடலாம். பன்னீரை உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா மசாலா கோட் ஆகிற மாதிரி. இப்போது பன்னீரில் மசாலா பிடிக்கிறதுக்காக ஒரு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இப்போ திறந்து பார்க்குறோம். பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான பன்னீர் புர்ஜி, பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.